ஹalleluya. Praise God. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். Praise God. ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 13:11 வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஓகே. இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செயலாகாது என்றான். ஏற்கனவே இந்த பகுதியை நம்ம வாசித்திருக்கிறோம். வேறு ஒரு வெளிப்பாட்டை நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நான் வந்து ஆவியானவர் எனக்கு எந்திரிச்சோன்னு ஒரு வார்த்தை, நான் வேற ஒரு மெசேஜ் எடுத்து வச்சுருந்தேன், அழைப்பை பற்றி பேசணுன்னு. அவர் தான் கொடுத்தாரு. ஆனால் காலை எந்திரிச்ச உடனே, இவள் ஆபிரகாமின் குமாரத்தியாக இருக்கிறாளே அப்படின்னு ஒரு சவுண்டு என்னுடைய சோல்ல வந்தது. ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறாளே. அந்த வசனம் எங்கே இருக்குன்னு தேடினேன். லூக்கால ஏற்கனவே படிச்சிருந்தனால. அப்போ வந்து ஒரு கூனி 18 வருஷம் கூனியாக இருக்கா. அவள் வந்த உடனே அவளை இங்கே கூப்பிட்டு, அவள் உபவாசத்தோடு இருந்தாள்னு பைபிள் சொல்லலை, அவள் ஜெபத்திலே இருந்தான்னு பைபிள் சொல்லலை, அவள் கூனியாக இருந்தா. அவளை கூப்பிட்டு அவளை தேவன் என்ன செஞ்சார்? ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் என்று நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்றார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். எல்லாம் சொல்லுங்க, நிமிர்ந்து சொல்லுங்க. நிமிர்ந்து மகிமைப்படுத்தினாலே நிமிர்ந்து தான் மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போ நிமிருவீங்க? நீதி என்கிற மார்க்கவசம். நான் நீதிமான், கிறிஸ்து என் பாவங்கள் மன்னிச்சிருக்கிறாரு, அப்போ தான் நிமிர்றீங்க நீங்கள். ஆமென். மதம் நம்மளை கட்டிச்சு, கிறிஸ்து நம்மளை நிமிர பண்ணார். மதம் ஐயோ என்ன பாவின்னு சொல்லிச்சு, கிறிஸ்து நீ நீதிமான் சொல்றா அப்படின்னாரு. கைத்தட்டுங்க ஒரு இருக்கு. அடுத்த வசனம். இயேசு ஓய்வு நாளிலே அதை வாசிட்டோமா? அதுக்கு அடுத்த வசனம். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது. ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை, that is the address Jesus gave for her. அவளுக்காக தேவன் என்ன ஒரு அட்ரஸை ஜனங்களுக்கு கொடுத்தார் அப்படின்னா, how he addressed her is, she is the daughter of Abraham. அவள் கூனை நிமிர வைப்பதற்கு அவளுக்கு இருந்த ஒரு குவாலிஃபிகேஷன் அவர் சொன்னது. அவள் ஜெபித்தாள் என்று சொல்லவில்லை, அவள் உபவாசித்தாள் என்று சொல்லவில்லை, அவள் ஆபிரகாமின் குமாரத்தி, ஆகையால் அவளை நான் சுகமாக்கினேன் என்றார். கரங்களை தட்டி ஆபிரகாமின் குமாரர்கள் எல்லாரும் கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. We are the sons and daughters of Abraham. That is the major quality. That is the major qualification. That's the most important qualification we must have. அவளை பார்த்தோன்னா, அவள் ஜெபிச்சா, அதனாலன்னு சொல்லல, அவள் ஜெபிச்சாலா உபவாசிச்சாலா என்ன பண்ணாலும் ஒன்று அந்த இடத்துல இல்லை. ஆனால் ஒன்று இருக்கு, அவளை சுகப்படுத்துறதுக்கு, அந்த சுகத்துக்கு அவள் உரிமையாளராய் இருந்தாள். காரணம், அவள் ஆபிரகாமின் குமாரத்தியாய் இருந்தாள். அவங்க அப்பனுக்கு தேவன் ஒரு வாக்கு பண்ணிருக்கிறாரு, உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு. அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் அந்த கூனியை நிமிர பண்ணினார். நாம் நல்லவர்கள் என்பதனால் அல்ல, நம்முடைய பிதாவாய் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், அதனால நம்மளை உன்னை ஆசீர்வதிக்கிறார். மக்கள் கேட்பான், இவனை ஏன் ஆசீர்வதிக்கிறீங்க? இவன் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே. கையை தட்டு. ஆமென், ஆமென். கண்ணாடியை பார்த்து சொல்லுங்க, நீ ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறாய், ஆகையால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். கையை தட்டுங்க. அவர் ஹல்லேலூயா. கடவுள் ஒன்னே ஒன்று பார்க்குறாரு, who he is அப்படின்னு கிடையாது. நீ யாருன்னு பார்க்கல, உங்க அப்பா யாருன்னு பார்க்குறாரு. அதை வச்சு தான் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த காலத்தில் ரேடியோவில் சொல்லுவாங்க வேலை வாய்ப்பு செய்திகள். ரேடியோ எத்தனை பேருமா பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கீங்களா? மற்றெல்லாம் பார்த்துருப்பீங்க. யங்ஸ்டர்ஸு ரேடியோ போட்ட வேலை வாய்ப்பு செய்திகள் அப்படின்னு போட்டு இப்போ சொல்லிட்டு, இந்த இடத்துல இத்தனை இடம் காலியாக இருக்குது, இத்தனை இடம் காலியாக இருக்குது, இராணுவ வீரரின் குடும்பத்தினருக்கு முன்னுரிமை
அழிக்கப்படுகிறது. சர்வீஸ் மேன், எக்ஸ் சர்வீஸ் மேன்னா அவங்களுக்கு இத்தனை சதவீதம் கோட்டா இருக்கு. அப்ப நீங்க வாரிசு உரிமை. ரயில்வேக்கு ஆள் எடுத்தா, ரயில்வேல அவங்க அப்பா இருந்தாருன்னா என்ன ஜோயில் வந்து, அதெல்லாம் இல்லை சார், நீங்க வேற இருக்கு, முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. எதுக்காக? இவர் நல்லா படிச்சிருக்காரு, அதெல்லாம் அடுத்த விஷயம். இவங்க அப்பா ரயில்வேல இருக்கிறாரு. கேன்டீனுக்கு போறீங்க, மிலிட்ரி கேன்டீனுக்கு போய் வந்து டேக்ஸ் எல்லாம் வாங்குறீங்க, பிள்ளைங்க வாங்குதுங்க. ஏன் பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க கேன்டீனில்? அவங்க அப்பா நாட்டுக்காக சேவை செஞ்சாருன்னு. நம்மளெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. ஏன்னா எங்கள் தகப்பனாய் ஆபிரகாம் விசுவாசத்தினாலே அவருக்கு பின்னாடி போனான். ஆபிரகாமின் பிள்ளைகளுக்கு முன்னுரிமை அளிக்கும். அவர் பாயிண்ட் அவுட் பண்ணது அதுதான். சொல்லவா, இந்தியா எப்பொழுது சுதந்திரம் அடைந்தது? இந்தியா ஒரு நாள் சுதந்திரம் அடைந்தது அப்படின்னு எழுதுனா தப்பு. அது எவ்வளோ பெரிய வாக்கியமாக இருந்தாலும் டீச்சர்கள் வந்து திருத்தும் போது உங்களுக்கு இருந்திருக்கிற நோட்ஸில் எதை பார்ப்பீங்க? 1947, 1947 ஆகஸ்ட் 15 இது இருக்கா? அதுதான் பார்ப்பீங்க. அவன் என்ன வேணா முன்னாடி எழுதிட்டு போயிருக்கட்டும். 1947 தான் சரட்டு ரவுண்டு போட்டு டிக்கு மார்க்கு. அப்போ வந்து ஒருத்தனை ஆசீர்வதிக்கும் போது, ஏசு ஆசீர்வதிக்கும் போது பார்த்தோன்னே ஒன்று தான் பார்க்குறேன். 1947 ரவுண்ட் பண்ணுவேன். ஆபிரகாமின் பிள்ளையா போடு, மார்க்க போடு. நம்மளாம் ஆபிரகாமோட பிள்ளை. அதனால கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர் சொன்னாரு, என்னில் அன்பு கூறுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை நான் இரக்கம் செய்கிற தேவன். நம்மெல்லாம் விசுவாசத்தினாலே ஆபிரகாமின் பிள்ளையெல்லாம் மாறிட்டோம். ஆமென் சொல்லுங்க. இயேசு அதைத்தான் சொல்றாரு. அது ஐயோ, லூக்கா 19 கூட பார்ப்போமே. லூக்கா 19 எடுங்க. 19 எஸ் 19 6 7 8. அவன் சீக்கிரமா இறங்கி, சகேயு என்கிற ஒரு மோசமான ஒரு ஆளை இங்க நம்ம பார்க்கிறோம். ஓகே, அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். இங்க இருங்க, சகேயுவை பார்த்து சொல்றாரு, இயேசு அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டுல தங்கணும். அல்லேலூயா. எல்லாரும் என்ன பாருங்க, அவ்வளோ பெரிய ஆளு, பெரிய கிரௌடு. இயேசுனார் வந்துகிட்டு இருக்காரு, சுத்தி பயங்கர கூட்டம். அந்த கூட்டத்தில் அவர் நின்று திடீர்னு யாரை பார்க்குறாரு? சகேயுவை பார்த்துறாரு. எப்படி இருக்கும்? இவன் அவரை பார்க்க வந்தா, அவர் இவரை பார்க்குறாரு. எப்படி இருக்கும்? ஒரு தடவை ஒரு பெரிய கூட்டம், 10,000 பேர் கிட்ட இருப்பான்னு நினைக்கிறேன் அன்னை கணக்குப்படி. பயங்கர க்ரௌடு. அப்போ அந்த ஊழியக்காரருக்கு அப்படியே அவரை பார்க்குறக்கு அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்படியே வந்து அவர் வர்ஷிப் பண்ணி ஜெபம், கடைசி ஜெபம் பண்ணுற நேரம் எல்லாம் கண்ணை மூடும்போது அவர் எஸ்கேப் ஆயிடுவார். எப்போவுமே பின்னாடி கார் நிற்கும், கண்களை மூடுவோம். கண்ணை மூடி திறந்து பார்த்தீங்கன்னா வரு வந்துருச்சு, ஆளை காணமாடானா அவர் காரில் போயிடுவார். நாங்கள் தெளிவாக முழிச்சுக்கிட்டே இருப்போம். அவர் எப்படா காரில் போயிடுவார், நாங்கள் வந்து இங்கிட்டு கூட்டி போய் அவர் பார்த்துருவோம். எப்படியாச்சு இப்போ காரில் அந்த கிராஸ் இப்படி பண்ணுற நேரத்தில் அப்படி பார்த்துருவோம் நாங்கள். அப்படின்ட்டு போயிட்டு போது ஒரு செகண்ட் பார்ப்போம். அதுக்கு என் கூட நான் ஓவர் ரசிகர். அவர் நான் தான் பயங்கரமாக சரி கூட உங்கள் அண்ணன் போகிறார் அப்படின்னு அப்படியே பார்க்குறேன். நிற்கிறேன், நான் ரெடியாக நிற்கிறேன். அப்படியே அந்த கார் சல்லுன்னு சுற்றி வெளியே போகுது. அப்படியே போயிட்டு அங்கே போகிறார் அவங்க அண்ணன். டக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சரக்குன்னு கார் நின்றுச்சு. என்னடான்னு பார்க்குறோம், திடீர்னு டிரைவர் காரை விட்டு இறங்கினா ஏதோ மறந்து வச்சுட்டு வந்துட்டார் போல. ஸ்டேஜில் வேகமாக எடுக்க போகிறேன். ஆகா 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கரைச்சிச்சு, அவரை பார்த்துருவோம். நான் நின்றுட்டு இருக்கிறேன். அவர் அப்படியே அப்படி உட்காந்து அந்த விண்டோ வழியாக அப்படியே பண்ண டக்குன்னு என்ன பார்த்து, ஒரு பெரிய கூட்டம் நிற்கிது, என்ன மட்டும் இங்கே வாங்க அப்படின்னாரு. கையை தட்டு, கால் தரையிலே இல்லை எனக்கு. ஒன்று தாண்டா வேகமாக போகிறேன், இங்கே வாங்கினாரு. அப்படி பக்கத்தில் வந்து நிற்கிறேன். அவரை பார்க்குறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒன்றுமே கேட்கல. நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னாரு. இவ்வளோ பேர் நின்றுட்டு இருக்கேன், என்ன கூப்பிட்டு எங்கேருந்து வரீங்க? நான் மதுரையிலேருந்து வரேன் அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தனியாக வந்துருக்கீங்களா? அதை வந்துருக்கீங்க. எனக்கு அவ்வளோ பெரிய ஊழியக்காரு என்னை தனியாக கூப்பிட்டு அவ்வளோ கூட்டத்தில் பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பேசிகிட்டே இருந்தார். சரி, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா கூட்டம்? யூஸ்ஃபுல்லாக இருக்காவா? யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு என்ன இப்படி கேட்குறீங்க? யூஸ்ஃபுல்லாக இருக்காவா? யூஸ்ஃபுல்லாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு கிடையாது. ஒரு டிரைவர் வந்துட்டார். ஓகே சரி பார்ப்போம் அப்படின்னு. அடுத்து பின்னாடி ஒரு நாளில் அவர் ஒரு செஷனு, நான் ஒரு செஷன் சேர்ந்து எடுக்க போகிறோம். அதுக்கு உட்காந்து வந்து பிளான் பண்ண போகிறோன்னு அவர் தெரியாது. அடுத்த சிட்டிங் நான் உட்காரும்போது அவர் செஷன் பிரிக்கிறாரு, நான் செஷன். கர்த்தர் நல்லவர். அடுத்த முறை என்ன அவர் பார்க்கும்போது, நீங்கள் என் கூட ஸ்டே பண்ணுங்கன்னாரு. நெக்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது,
எனக்கு இவர் கூட நம்ம ஸ்டே பண்ண அவரே சொல்கிறேன், நைட் நான் வந்துடுவேன், வந்தோம் நீங்கள் வாங்க, வி வில் ஸ்டே, நிறையா பேசுவோம். அன்புக்குரியவர்களே, மனது எப்படி இருக்கும்? ஒரு ஆள் நம்மளை கூப்பிட்டோன்னு மனசுக்கு இப்படி தான் சகைவுக்கு இருந்திருக்கும். சகைவுன்னு அவனுக்கு உயிரே கையில் இல்லை, இறங்கி வா, என்ன வர சொல்ற, போடா போடான்றான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாரு, இன்னைக்கு நைட்டு உன் வீட்டில் தான் அப்படிதான் இருந்துச்சு. இறங்கினோன்னு இன்னைக்கு உன் வீட்டில் நான் தங்க போறேன். அப்ப எல்லாம் சொல்றாங்க, இவர் பாவியான மனுஷனிடத்திலே போய் தங்க போறாரியா, இவர் என்ன கடவுள், பாவின்னு அவருக்கு தெரியல, பாவி கூட இவ்வளவு க்ளோஸ் அவர் இருக்கணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, வாசிங்க. சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இங்க பாருங்க, எல்லாத்தையும் நான் செலுத்துறேன் அப்படின்னு சொன்ன பிறகு நான் வீட்டுல தங்குறேன் அப்படி சொன்னாரா, இல்ல தங்குறேன்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் கொடுத்துறேன் ஆண்டவரேன்னு சொன்னானா? கையை தட்டுங்க. நீங்க எல்லாத்தையும் சரி பண்ணதுக்கு அப்புறம் அவர் உங்களை நேசிக்கல, அவர் நேசிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க சரி பண்றீங்க. ஆமென். இவ்வளவு நாள் இவனை நீங்க திருத்த பாத்தீங்களடா, நான் தங்குறேன்னு எல்லாத்தையும் சொல்றான். ஒருத்தன் 100 ரூபா வாங்கினா 400 ரூபாய் திரும்ப தரேன். என்ன டிரான்ஸ்பிகரேஷன், எப்படி நடந்துச்சு? அவரு வந்துட்டாரு, எல்லாம் மாறிடுச்சு. பழைய ஏற்பாடு மாத்து, அவர் வருவாருன்னு சொல்லி கொடுக்குது. புதிய ஏற்பாடு அவர் வர்றாரு அப்புறம் மாறுன்னு சொல்லி கொடுக்குது. அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால உன்னை மாத்தின பிறகு அவர் வர்றாருல, அவர் வந்த பிறகுதான் நீ மாறுற. அப்ப எல்லாம் மாறுற பார்த்தோன்னா மக்கள் அப்படியே பாக்குறாங்க. அடுத்த வசனம் வாசிமா. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, பாருங்க, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இன்றைக்கு உனக்கு ரட்சிப்பு வந்துச்சு அப்படின்னாரா? ஒருத்தன் தானே சார் வந்தான் வீட்டுக்கு. என் கணவர் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. என் மனைவி இன்னும் ரட்சிக்கப்படவில்லை, இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நான் ஒருத்தன் தான் வந்திருக்கிறேன், சகை ஒருத்தன் தான் வந்தான் வீட்டுக்கு ரட்சிப்பு. நோவா ஒருத்தன் தான் நீதிமான், குடும்பத்தை உள்ள ஏத்து. அப்போஸ்தலர் 16:31 ஒருத்தன் தான் ரட்சிக்கப்பட்டான், குடும்பத்துக்கு ரட்சிப்பு. பயப்படாதீர்கள், நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கரங்களை தட்டி கர்த்தர் என்று சொல்லுவோம், விசுவாசியுங்கள். ஹாபா ராபா ராபா ரா, விசுவாசி 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 விசுவாசி. ஆனா ரட்சிக்கப்படல, உபவாசம் போடுங்க சிஸ்டர், விசுவாசிங்க சிஸ்டர். அப்போஸ்தலர் 16 கர்த்தர் என் குடும்பத்தையும் வீட்டார் ரட்சிப்பேன், விசுவாசிங்க சிஸ்டர். ஆமென் சொல்லுங்க. ஓகே, அடுத்து உடனே அவன் இயேசு வந்த பிறகு வரான்னு சொன்ன பிறகு திருந்துறான். ஓகே, அடுத்து வாசிங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அவர்கள் இல்லம்மா, அதை ஒன்றும் வாசிக்கல. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. அதான சப்ஜெக்ட். அல்லேலூயா. இவனும் ஐயா ஒரு பாவியா, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. ஐயா ஒரு பாவியா இருக்காரு, இல்ல அவன் குமாரனா இருக்கிறான். கை தட்டுங்க. எல்லாம் அவன் பாவத்தை பார்த்தான், இவர் அவங்க அப்பாவை பார்த்தாரு. கையை தட்டு. உங்களை பார்க்கும்போது உலகம் உங்களை பாவியா பார்க்குது, ஆனா அவர் உங்களை ஆபிரகாமின் குமாரனா. நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க. நான் ஆபிரகாமின் குமாரத்தி சொல்லுங்க. நான் ஆபிரகாமின் குமாரன், இவன் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே. ஹல்லேலூயா. ஆசீர்வாதங்களோட பேஸ் என்ன தெரியுமா? நீங்க நல்லவரா கெட்டவரா என்பது அல்ல, நீங்கள் யாருடைய குமாரன் என்பதுதான். நீங்கள் ஆபிரகாமின் குமாரன் என்றால் நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு என்ன வார்த்தை? ஆசீர்வாதத்திற்கு ஒர்த்து, ஆசீர்வாதத்துக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் குமாரனாக இருந்தால் ஆசீர்வாதத்துக்கு நீங்க தகுதியா இருக்கீங்க. You are enough to receive all the blessing. Then you are a son of Abraham. உங்களை பார்த்து கொடுக்குறாரா, உங்க அப்பா பார்த்து கொடுக்குறாரா? சொல்லுங்க. ஆபிரகாம். ஆபிரகாம் யூதன். நீங்க எப்படி ஆபிரகாமோட கனெக்ட் ஆனீங்க? நீங்க புறஜாதி. வாசிப்போம். கலாத்தியர் 3. கலாத்தியர் 3. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள எப்படி வந்துச்சு? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள எப்படி வந்துச்சு? பக்கத்துல பார்த்து கேளுங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள எப்படி வந்துச்சு? ஆமென். 3:14 வாசிங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால், கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக. கையை தட்டு.
எங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வந்துருச்சு. அல்லேலூயா. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கலாத்தியர் 3:9 கலாத்தியர் 3:14 3:14 according to Galatians 3:14 ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் புறஜாதிகளுக்குள் வந்தது. உங்களுக்கு வந்துருச்சா? இயேசு ஆபிரகாமின் சந்ததி, ஆனா அவருக்கு நீங்க பிள்ளை ஆயிட்டீங்க. அதனால அந்த ஆபிரகாமோட ஆசீர்வாதம், உங்க அப்பா ஒரு யூதனு, நீங்க அவருக்கு பிள்ளை புறஜாதி தான், ஆனா அவருக்கு பிள்ளை ஆனனால அந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வந்துருச்சு. புரியுற மாதிரி சொல்லவா? யாக்கோபுக்கு 12 பிள்ளை. யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளை? 12 பிள்ளை. அதுல கடைசி பையன் எப்ராஹிம், சாரி பென்யமீன். பென்யமீனுக்கு முந்தினவன் யோசேப்பு. யோசேப்பை மட்டும் தூக்கி தனியா எகிப்துல விட்டாங்க. இந்த 12 பேர் தான் கோத்திர பிதாக்கள். சரியா? யோசேப்பு நேரா அங்க போய் யாரை கல்யாணம் பண்ணிட்டான்? எகிப்துல ஒரு அழகான பொண்ணை பார்த்து என்ன செஞ்சிட்டான்? கல்யாணம் பண்ணிட்டான். அவ பேர் என்ன? ஆஸ்நாத். ஆஸ்நாத் தானே? ஆஸ்நாத் புறஜாதி. ஆனா கர்த்தர் ஒரு நிழலுக்காக அவனை பெர்மிட் பண்ணார். உடனே கிளம்பிடாதீங்க யாரும். இடையில இதை வேற கிளியர் பண்ணிட்டு வர வேண்டியிருக்கு. புறஜாதியை திருமணம் முடிப்பது. ஏன்னா எப்படி இயேசு மூலமா ஆசீர்வாதம் புறஜாதிக்கு வருதுன்னு காட்டுறாரு. அப்ப இவன் யோசேப்பு இயேசுவுக்கு நல்லதா இருக்கான். இவன் போய் புறஜாதியை கல்யாணம் பண்ணணும். அவனுக்கு 2 குழந்தை பிறக்குது. புறஜாதி அம்மாவுக்கு பேர் என்ன? எப்ராஹிம், மனாசே. மனாசேனா மறக்க பண்ணினார், எப்ராஹிம்னா பெருக பண்ணினார். இந்த 2 பிள்ளை பிறந்தவனே 2 பேரும் புறஜாதி பிள்ளையா யூதர்கள் பிள்ளையா? ஏதாச்சும் ஒன்று சொல்லணும். புறஜாதி பிள்ளைன்றவங்க கை தூக்குங்க, யூதர்கள் பிள்ளைன்ற கை தூக்குங்க. 2 கை தூக்காதவங்க கதவை திறந்து விடுப்பா, வெளியே போட்டோம். இருக்கீங்களா? ஓகே. யாரோட பிள்ளை? புறஜாதி பிள்ளை. உண்மை என்னன்னா அம்மா புறஜாதி, அப்பா யூதன். உன்னை யாக்கோபு வரான், மருமகளை பார்க்குறான், மருமக புறஜாதி தான், ஆனால் மகன் தான் வித்து, அதனால பேரன் தான் வித்து. லேவிக்கு சுதந்திரம் கிடையாது, யோசேப்புக்கு சுதந்திரம் நீங்க. 2 பேர் 2 பேர் ஒதுங்குறாங்க, 2 சீட்டு காலி ஆகுது. உடனே புறஜாதிக்கு பிறந்த அந்த ஆஸ்நாத்துக்கு பிறந்த 2 பேரையும் கோத்திர பிதாக்களின் வரிசையிலே யாக்கோபு இணைத்து கொண்டான். புறஜாதி பிள்ளை எங்க வந்துட்டாங்க? அங்கேயே வந்துட்டாங்க. கோத்திர பிதாக்கள் அட்டவணையில 2 புறஜாதி இருக்காங்க. கையை தட்டுங்க. மனாசே, எப்ராஹிம். அப்பவே நிழலு, இவன புறஜாதிக்கு ஆசீர்வாதம் இருக்குன்றது நிழலு. அப்படி யோசேப்பின் மூலமாய் புறஜாதி பிள்ளைகள் யாக்கோபின் ஆசீர்வாதத்திற்கு வந்தது போல கிறிஸ்து புறஜாதியிலே மனவாட்டியை தெரிந்து கொண்டபடியினாலே, நாம் அவருக்கு பிள்ளைகளானபடியினாலே நாம் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு பங்காளியாய் மாறினோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹalleluya. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் 3:14, கலாத்தியர் 3:14. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் புறஜாதிகளுக்குள் வந்தது. யாக்கோபின் ஆசீர்வாதம் யோசேப்பின் மூலமாய் எகிப்துக்குள்ளே வந்தது. இயேசுவின் மூலமாய் நமக்குள்ளே வந்தது. சொல்ல போனா இவங்க வீட்டில் மட்டும்தான் 2 பேர், அவனுக்கெல்லாம் 1 மடங்கு. இவங்க வீட்டில் மட்டும் 2 பேருக்கு 2 மடங்கு, புறஜாதிக்கு 2 மடங்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு பேர் என்ன? நானும் எல்லாம் சொல்லுங்க, ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறேனே. கை தட்டுங்க அவருக்கு. அவ்வளவுதான் உங்க குவாலிட்டி. அதுதான். அதிகாலையில் ஜெபித்தாயா? உன்னே விடுவேன். அதிகாலையில் ஜெபிங்க. ஆனா அதை கூலியா வச்சு என்ன செய்ய? நான் கூட 5 மணிக்கு எந்திரிச்சேன், 4 மணிக்கு எந்திரிக்கிறேன், அதிகாலை ஜெபத்தை நான் பண்றேன். ஆனா அதனால நான் ஆசீர்வதிக்கப்படலை. நான் எந்திரிக்கும் போதே ஆபிரகாம் பிள்ளையா தான் எந்திரிக்கிறேன். இன்னைக்கு வாஸ்தார் சங்கீதம் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல, நான் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் நடந்தாலும், நான் படுத்திருந்தாலும், எனக்கு பளிச்சுன்னு வந்துச்சு, படுத்திருந்தாலும் என்னை சூழ இருக்கிறீரே. எப்படி கடவுள் முழங்கால் போட்டாதான் கூட இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. தாவி சொல்றான் படுத்திருந்தாலும் கூட. உடனே நாளைக்கு நான் படுங்கன்னு சொல்லல, நான் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். ஆனா ஜெபிச்ச பிறகு அவர் வர்றாருன்ற தப்பு. படுத்திருக்கும் போதே அவர் தான் எழுப்புறாருன்னு பைபிள் சொல்லுது. காலைதோறும்
எழுப்புறார். இவன் எந்திரிச்சோன்னா சொல்கிறான், என்னை வந்து ஜோம் பண்ணுறான், காலேஜ் ஜோம் பண்ணுறான். வாரும் தூய ஆவி, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ அவர் சொல்கிறாரு. எந்திரிச்சப்பறம் என்ன தேடுறியா? உன்னை எழுப்புனதே நான் தான்டா. காலைதோறும் அப்போ தூங்குறவர் இவர் எந்திரிச்சிட்டு வேமா வாங்க வாங்கினேன். என்ன வாங்க வாங்க, நீ தூங்கிட்டு இருக்கப்போ நான் வந்துட்டேன். பாட்டை எப்படி பாடு, வந்தீர் தூய உன் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறே, வல்லமையாள் என்னை நீராழுகை செய்யும். ஹல்லேலூயா. நம்ம எந்திரிச்ச பிறகு வருகிறவர் அல்ல, நம்ம எழுந்திருப்பதற்கு முன்பாகவே நம்மோடு இருக்கிற கர்த்தர். நான் நடந்தாலும் நான் படுத்திருந்தாலும் என்னை சூழ இருக்கிற தேவன் காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவன் கேட்கிறது போல என் செவியை கவனிக்க பண்ணுகிறார். அவரே என்னை கவனிக்க பாரு, அங்க பாரு, நிலவா பாருன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு சோறு ஊட்டுற மாதிரி ஒரு வசனம் புரியாதப்ப அப்படியே சொல்லி கதையை சொல்லி அப்படியே ஃபீட் பண்ணுவார். என்னுடைய தீர்க்கதரிசிகளை நான் உவமைகளினாலே, என் தீர்க்கதரிசிகளை கொண்டு நான் உங்களுக்கு போதித்தேன். கர்த்தர் சொல்றார், ப்ராஃபட்ஸ் அனுப்பும் போதெல்லாம் பேரபிள்ஸை சொல்லி அவனுக்கு சொல்லுன்னு சொன்னார். உவமையை சொல்லி அவனுக்கு சொல்லி கொடு. ஏன் நான் உவமையை சொல்லி, நீ தீர்க்கதரிசி, நீ உவமை மூலமா தான் அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. தீர்க்கதரிசி ஃபுல்லா வந்து நிறைய உவமைகள் சொல்லுவாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அதனால நான் சர்ச்சில் இருக்கணும் பாஸ்டர்னு கூப்பிட்றாதீங்க யாரும். ஐ எம் நாட் அ பாஸ்டர், ஐ எம் யூ கால் மீ பிரதர். எப்பவுமே நீங்க பாஸ்டர்னு கூப்பிடக்கூடாது, ஏன்னா நீங்க பிரதர்னு தான் கூப்பிடணும். ஆமேன்னு சொல்லுவோம். ஆமா, பிரதர். இயேசு அப்படிதான் சொன்னார், யூ கால் ஈச் அதர் பிரதர். நீங்கள் சகோதரர் என்று அழைக்கப்படுங்கள், ஏனென்றால் கிறிஸ்து ஒருவரே மெய்ப்பராயிருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, ஸோ ஆபிரகாமோட ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வந்திருக்கு. அதுதான் உங்களுடைய பிளெஸ்ஸிங். இப்போ கலாத்தியர் 3:6 வாசிங்க. விசுவாச மார்க்கத்தார்கள் ஆபிரகாமின் சந்ததியோடு ஆசீர்வதிக்க, வாசிங்க 3:6, 3:7. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. யார் ஆபிரகாமோட பிள்ளை? யார் ஆபிரகாமோட பிள்ளை? யாரெல்லாம் விசுவாசத்துல நீதிமானா நீங்க கை தூக்குங்க. விசுவாசத்துல நீங்க எல்லாம் ஆபிரகாமுக்கு பிள்ளை. நீங்க எல்லாம் ஆபிரகாமுக்கு பிள்ளை. பைபிள் சொல்லுது, you all are the children of Abraham. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆபிரகாமின் குமாரத்திய 18 வருஷம் பிசாசு கட்டி வச்சிருந்தான். எத்தனை வருஷம்? நான் கேட்டேன். ஆபிரகாமோட குமாரத்திய 18 வருஷம். அவன் மேல ஆசீர்வாதம் இருந்துச்சு. ஆனா அவன் பாவத்துக்கான பலி இன்னும் என்ன செய்யல, வரல. அந்த பலி வந்த பிறகுதான் இந்த ஆசீர்வாதம் ஒர்க் அவுட் ஆகும். புரியுதா புரியலையா? அந்த அம்மா கேஸ் ஸ்டவ் வச்சிருந்துச்சு, ஆனா சிலிண்டர் இன்னும் வரல. இல்லையா சொல்லுங்க. ஆபிரகாமோட பிளெஸிங் என்னது? ஒரு கேஸ் ஸ்டவ். அந்த அம்மாக்கு பிளெஸிங் இருக்கு, ஆனா வெறும் பிளெஸிங்கை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா என் பாவத்துக்கான கரையம் செலுத்தப்படணும். சிலிண்டர் வந்தா தான், அப்புறம் தான் சிலிண்டர் வருது 18 வருஷம் கழிச்சு. கையை தட்டுங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதமும் பலியும் சேர்ந்த உடனே பாலை காய்ச்சிட்டாங்க. ஆமென். எங்களுக்கு ரெண்டு சேர்ந்தே அல்லேலூயா. பாருங்க, ஏசி 4 ஏசி அங்க இருக்கு, ஆனா நம்ம இன்னும் மாட்டாம இருக்கிறோம். ஏன்னா இன்னும் 3 ஃபேஸ் கனெக்ஷன் வரல. இப்படிதான் ஆபிரகாம் பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமோட சந்ததி எல்லாம் ஏசியை வாங்கி வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. ஏன்னா இன்னும் 3 ஃபேஸ் கனெக்ஷன் வரலையே. அல்லேலூயா சொல்லுங்க. அவர்கள் எல்லாம் விசுவாசத்தோடு யுத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். இயேசு வந்தார், 3 ஃபேஸ் கனெக்ஷனை கொடுத்தாங்க. எல்லா ஏசி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆனால் அவர் வர்றதுக்குள்ளே இவங்க எல்லாம் வந்து காணாமல் போயிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு ஆபிரகாமோட பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் ஆபிரகாமோட ஆசீர்வாதம், பாஸ்ட் டென்ஸில் இயேசுவோட பலி, இதை ரெண்டு சேர்ந்து நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது ஆபிரகாமின் பிள்ளையாக நாங்கள் மாறிட்டோம். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கிறோம் இல்லையா சொல்லுங்கள். இயேசு சொன்னார் ஆபிரகாமை பார்த்து, இவன் என் சிநேகிதன் அப்படின்னார். என்ன சொன்னார்? He is my friend அப்படின்னாரு. அப்ப நீங்கெல்லாம் யாரு பிள்ளை? யாரு பிள்ளை அவருக்கு? ஃப்ரெண்டோட பிள்ளை. இல்லையா? நாங்களாம் ஏசுனாரோட ஃப்ரெண்டோட பிள்ளைய. பைபிள் சொல்லுது, உன் 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 சிநேகிதனையும் உன் தகப்பன் சிநேகிதனையும் விட்டுறாத.
நாங்கள்லாம் அவர் சொல்லுவார், இதெல்லாம் என் ஃப்ரெண்டோட பிள்ளைங்க. ஃப்ரெண்டோட பிள்ளைன்னா அது எவ்வளோ வேல்யூவானது தெரியுமா? இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஈக்குவல் டு ஹிஸ் ஓன் சில்ட்ரன். பைபிள் ஒரு வசனம் சொல்லவா? 9:7. தாவீது அவனை பார்த்து, 2 சாமுவேல் 9:7 வாசிப்போம். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே. இங்க பாருங்க, தாவீதுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாரு? யாரா சொல்லுங்களேன் கரெக்டா? ஜோனத்தான். யோனத்தான் வந்து தாவீதை உயிர் மாதிரி நேசிச்சான். தாவீதும் யோனத்தானும் போலவே இணைந்திருப்போ இறுதி வரை, இணைந்திருப்போ இறுதி வரை. ஹல்லேலூயா. தாவீது யோனத்தான் அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப யோனத்தான் செத்துட்டான். தாவீது யோனத்தானுக்கு ஒரு பையன் இருந்தான். அவன் பேர் என்ன கரெக்டா சொல்லுங்க? மேவி போசேத். சொல்லுங்க. அவனை கூட்டிட்டு வர, ஐயா உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு பையன் இருக்காருயா. இப்படிதான் நம்மளை கூட்டு போறான். ஆபிரகாம் போயிட்டான். ஐயா ஆபிரகாம் ஒரு பையன் இருக்கான், பேரு ஜெஸ்டின், அவனை தூக்கிட்டு வாடாம போதுன்ற கையை தட்டிக்காத. ஹல்லேலூயா. உங்களை அப்படிதான் அறிமுகப்படுத்துறாங்க. சிநேகிதனுடைய பிள்ளை நீ. அவரை உங்களுக்கு பல கேரக்டர் இருக்கு. தசாவதாரம் உங்களுக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. அம்புட்டு கேரக்டர் இருக்கு. பையன் நாங்கள் தான் ஃப்ரெண்டோட பையன், மணவாளன், மணவாட்டி, எஜமானன், சர்வெண்ட்டு, ஏகப்பட்டது இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு வந்து ஃப்ரெண்டோட பையன் நீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. சரி, அப்ப வந்து வாசிங்க அத. தாவீது அவனை பார்த்து, தாவீது மேவிபோசேத்தை பார்த்து, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம், உனக்காக இல்லப்பா, உங்க அப்பாவுக்காக, உன் தகப்பனாய் யோனத்தானின் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து, நான் நிச்சயமா உனக்கு தயை செய்து, உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம், உன் தகப்பன் அப்பனா தாத்தா, அவருடைய ஃபாதர்ஸ், 4 ஃபாதர்ஸ், அவங்களுடைய நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். கையை தட்டுங்க ஒரு அவருக்கு. ஆமென், 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 ஆமென். திரும்ப கொடுப்பேன். அடுத்து, நீ என் பந்தியில், நீ என்னுடைய பந்தியில நித்தம் அப்பம் புசிப்பாய். டெய்லியும் பக்கத்துல உட்கார்ந்து கையை தட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தினமும் ஒரு தடவை மேவிபோசேத்தை காண கேட்கிறேன். எங்க மேவிபோசேத்? எனக்கு தான் ஃப்ரெண்டோட பையன். அப்படியே நம்ம அவர் கூட உட்கார்ந்து பந்தி சாப்பிடுறோம். என்ன பந்தி? கம்யூனியன். நம்மெல்லாம் ஒரு ஃப்ரெண்டோட பிள்ளைய. கவலைப்படாத, அவனுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் உன் மேல நான் நிறைவேற்றுவேன். என் பேரை பெருமைப்படுத்துவார். நான் இப்பொழுது இருக்கிற பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாவேன். வேதம் சொல்லுகிறபடி நான் அநேக தேசங்களுக்கு நான் தகப்பனாவேன். I will be the father of many nations. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Many nations, many nations, many nations. அடுத்து you will be the father of many. ஒரு சீசன்ல ஜஸ்டின் சொல்லுகிற அறிவிதமாக அப்படின்னு வாங்க. ஆமென் சொல்லுங்க. கென்னத் ஹேகன் சொல்லுகிறார் அப்படின்றோம்ல. The coming generation will say, will quote our message. கை தட்டுங்க அவருக்கு. Hallelujah, hallelujah. That is the blessing. You will be the father of many nations. Why should God bless you? Because you are the descendant of Abraham. நீ ஆபிரகாமோட பிள்ளை. சொல்லுங்க, நான் ஆபிரகாமோட பிள்ளை, நான் ஆபிரகாமோட பிள்ளை, நான் ஆபிரகாமோட பிள்ளை. பல கோடி ரூபாய்க்கு சொத்துக்கு அதிபதியான உங்கள் மூதாதையர் இறந்துட்டா அந்த பத்திரத்தை நீங்க தேடி கண்டுபிடிச்சிட்டா விட்டுருவீங்களா? நீங்க என்னைக்கு அந்த பத்திரத்தை பாக்குறீங்களா அன்னைக்கே நீங்க பணக்காரன். நான் சொல்றேன், உங்கள் பத்திரம் இங்கே இருக்கிறது. உங்கள் பத்திரம் சொல்லுகிறது ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு நீ சொந்தக்காரன். யாருகிட்ட போய் நீங்க குனிஞ்சு நிக்கணும்? உங்க அப்பாவுக்காக தாங்க நீங்க ஆசீர்வதிக்க போறீங்க. இயேசுநாதர் மூலமா கனெக்ட் ஆயிட்டீங்க ஆபிரகாமோட. எவ்வளவு நல்ல தேவன். கையை தட்டுங்க. சி மைனர் கொடுப்பா. பிரைஸ் தி லார்ட். உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. ஆமென். நீங்க எதனால் ஆசீர்வதிக்க போறீங்க? நீங்க நல்லவன்றனாலயா, இல்ல உங்க தகப்பன் பேருக்கு ஆசீர்வதிக்க போறீங்களா? ஈசாக் இருக்கான்ல, ஈசாக் யாரோட பையன்? ஆபிரகாம். அவன் கூட நல்லவன்றனால ஆசீர்வதிக்கப்படல. இவங்க 50 பேர்ல ஒரே ஒய்ஃபோட வாழ்ந்தவன் யார் தான்? ஈசாக் தான். ஆபிரகாமும் கிடையாது, யாக்கோபும் கிடையாது. ஆனா தேவன் இவங்கெல்லாம் பிளஸ் பண்ணார். ஏன்னா இவங்கிட்ட தேவன் பார்த்தது கிரியைகளை அல்ல, விசுவாசத்தை. அது மறந்துடவே கூடாது. உன்னை கிளம்பிடாதீங்க, நான் அப்படி சொல்லல. அதாவது இந்த மேஜர் பிரகாஷ் பார்க்கறே சரியில்லை.
the major the focusing is faith. விசுவாசம் தான். அவன் விசுவாசத்தையே அவர் நீதியா எண்ணினார். அப்ப ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறப்ப கூட என்ன சொல்றாரு? வாசிமா ஆதியாகமம் 26 24 26 24 ஆதியாகமம் 26 24 ஆதியாகமம் அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, யாருக்கு? ஈசாக்குக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், நான் உங்க அப்பாவுடைய தேவன், ஆபிரகாமோட தேவன், பயப்படாத, நான் உன்னுடனே கூட இருந்து நான் உன் கூட இருப்பேன், என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம், நீ நல்ல பிள்ளைன்றனால அல்ல, உங்க அப்பா ஆபிரகாமின் நிமித்தம் என் ஊழியக்காரன். ஒரு இடத்துல சிநேகிதன்றாரு, இங்க என் சர்வன்ட், என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை கையை தட்டுங்க. புரியுதா? ஈசாக் ஆசீர்வதிக்கப்பட்டான், தான் நல்லவன்றனால அல்ல, எங்க அப்பாவின் நிமித்தம் என்ன ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. தட்ஸ் வாட். யாக்கோபும் அதை வச்சுதான். யாக்கோபு என்ன சொல்ற? ஆதியாகமம் 28 3 4. இன்னும் ஒரே ஒரு வசனம் மட்டும் இருக்கு, அதை வாசனை முடிச்சிரேன். சர்வ வல்லமை உள்ள தேவன், ஆதியாகமம் 28 3 4. சர்வ வல்லமை உள்ள தேவன். யாக்கோபு வந்து யார் ஆசீர்வதிக்கிறார்? ஈசாக் ஆசீர்வதிக்கிறான். இப்ப ஈசாக் வந்து பிள்ளை ஆசீர்வதிக்கிறான். சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் எங்க அப்பாவுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான இந்த தேசத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளின ஆசீர்வாதங்களை உனக்கும் கையத்தட்டு, உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக. கையத்தட்டுங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள். தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார். அந்த மனிதன் இயேசுவையே நம்பி, அந்த ஒரு மனிதன் தேவனையே நம்பி தன் குடும்பம் வீடு எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்தான். அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய விசுவாசத்தை தேவன் பார்த்தார். என்ன நம்பி எதிர்காலத்தை குறித்த பயமே எல்லாம் வந்திருக்கானப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஒண்ணுக்கு தான், அந்த ஒரே ஒரு காரியத்துக்காக சொன்னாரு, நீ வெளியே வந்துட்ட, உன்னையும் உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிப்பேன். பவுல் எழுதுறாரு, உன்னுடைய சந்ததிகளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லாமல் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். ஆகையால் அது இஸ்மவேல் இருந்தா ஈசாக்கு இருந்தா சந்ததிகள் ஆசீர்வதிப்பனா 2 பேரும் ஆசீர்வதிச்சிருக்கணும். கர்த்தர் சொன்னார் சந்ததிகள் என்று சொல்லாமல் சந்ததி என்று சொன்னார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. கையை தட்டு. நல்லா தட்டணும், இந்த பக்கம் நல்லா தட்டணும். அந்த சந்ததி கிறிஸ்துவே. நாங்கள் அவருடைய சந்ததி. கையை தட்டுங்க அவருக்கு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சந்ததிகள் என்று சொல்லாமல் அவர் சந்ததி என்று சொன்னபடியினால் அவர் கிமுல இருந்தவன சொல்லல, கிபில வரவன தான் சொன்னாரு. உனக்குள்ள பூமியில் இருக்கிற சகல ஜாதி ஆசீர்வதிக்கப்படும்னாரே. யூதர்களால யூத தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு, புறஜாதி ஆசீர்வதிக்கப்படல. ஆனா நம்ம மூலமா இன்னைக்கு எல்லா நாடுகளும் ஆசீர்வதிக்கப்படுது. அது எங்க நிறைவேறுது? இங்க நிறைவேறுது. ஆபிரகாமோட ஆசீர்வாதம் இங்க நிறைவேறுது, எனக்குள்ள நிறைவேறுது, ஜோயலுக்குள்ள நிறைவேறுது, செல்வாக்குள்ள நிறைவேறுது, உங்களுக்குள்ள நிறைவேறுது. பல நாடுகள் நம் மூலமா ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியுள்ள சகல தேசங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்ன அந்த சந்ததி கிறிஸ்து. அந்த கிறிஸ்து 12 சீஷர்களை எல்லா கண்டங்களுக்கும் அனுப்பினாரு. அதுல ஒருத்தன் நம்ம கண்டத்துக்கு வந்தான். ஆமென். நம்முடைய கான்டினென்ட்டுக்கு வந்தான். செயின்ட் தாமஸ் வந்தாரு. நம்மளாம் ரட்சிக்கப்பட்டோம். அவருக்குள்ள அந்த சந்ததிக்குள்ள நம்மளாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். நம்ம அவர் சந்ததி, நம்ம மூலமா உலகம் ஃபுல்லாக ஆசீர்வதிக்கப்படுது. அல்ல அப்ப உங்களுக்கு ஆசீர்வாதம் நீங்க செய்யற முயற்சியிலையா, இல்ல நீங்க பிள்ளையா இருக்கிறனால உங்களுக்கு இருக்கா? அதான் என்னுடைய கேள்வி. The conclusion, the bottom line, the theme of the message is it's not who you are, but who your father is. நீ யாருன்ற கிடையாது, உங்க அப்பா யாருன்றது. உங்க அப்பா யாருன்றது வச்சுதான் நீ யாருன்றது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எங்க அப்பா ஆபிரகாம். இயேசுவின் மூலமாக நான் ஆபிரகாமின் சந்ததி ஆயிட்டேன். இயேசு அப்பா ஆயிட்டாரு, அதனால ஆபிரகாம் அப்பா ஆயிட்டாரு. ஆபிரகாம் தாத்தா ஆகல, ஆபிரகாம் அப்பா ஆயிட்டார். இந்த இடத்துல சொல்றாரு, மெய் பேசுறப்ப சொல்றாருல, நீ
யோனத்தானோட பிள்ளை, உன் தகப்பனாகிய சவுலுடைய நிலங்களை நான் உனக்கு தருவேன்னாரு. சவுல் தகப்பனா தாத்தாவா? தாத்தா. தாத்தாவுக்கு பேர் என்னது? தகப்பன் தான். அக்கார்டிங் டு வேர்டில் வந்து அவங்கள பிதாக்களை பிதான்னு தான் சொல்லுவாங்க. தாத்தா, பாட்டி, பூட்டி, ஓட்டி, நோ, பிதா. ஆமென் சொல்லுங்க. இயேசு எங்களுக்கு பிதா. இயேசு எங்களுக்கு பிதா. அவர் ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர் அத்தனை பேர் பிள்ளைகளாக முடிய அதிகாரம் கொடுத்தார். இயேசு எங்களுக்கு அப்பா சொல்லுங்க. அதனால ஆபிரகாம் எங்களுக்கு அப்பா. கை தட்டுங்க. அவர் நிலங்களை எல்லாம் கர்த்தர் எங்களுக்கு தருவார். திரும்ப கையை தட்டு. இப்ப நீங்க சிங்கமா சிங்கக்குட்டியா? சிங்கமா சிங்கக்குட்டியா? சிங்கக்குட்டி. அல்லேலூயா. நாங்களாம் சிங்கக்குட்டி. சிங்கம் யாரு? உங்க அப்பா. இப்ப நீங்க போய் வேட்டையாடணுமா? சிங்க குட்டி வேட்டையாடுமா, இல்ல சிங்கம் வேட்டையாடி குட்டி கொடுக்குமா? கையை தட்டு. சிங்கம் வேட்டையாடும். எங்க வேட்டையாடிச்சு? கல்வாரியில வேட்டையாடினார். வாசிப்போம் சிங்கத்தை பற்றி. நாகும் 2:12. இதோடு நான் முடிக்கிறேன். நாகும் 2:12 வாசிப்போம். நாகும் 2:12. சிங்க குட்டிகள் எல்லோரும் அல்லேலூயா சொல்லுங்க. பார்த்தாலே இது ரொம்ப பசியில் இருக்கிறீங்க. சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி. இங்க பாருங்க, சிங்கம். சிங்கம் யாரு? கையை காட்டுங்க. சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடித்து கொன்று. தொண்டையை பிடிச்சு கொன்று இரைகளினால் இரைய கொண்டு வந்து தன் கெபிகள்ல கொண்டு வந்து பீறி போட்டவைகளினால் தன் தாவரங்களையும் நிரப்பிச்சு குட்டிலாம் உட்கார்ந்துருக்கோம். நாங்க உருமுவோம், நாங்க கன்ஃபஸ் பண்ணுவோம், அவ்வளவுதான். அடிச்சு கொண்டு வரலாம் அவர் தான் கொண்டு வர போறாரு. நாங்கள் உபவாசிப்போம், நாங்கள் சோந்தரி எல்லாம் அவர் சோந்தரிக்கிறாரு. நாங்க உருமுறதே எங்க வேலை. நாங்க கவியில இருக்கிறோம். சிங்க குட்டி. நாங்க இந்த சிங்க குட்டி உட்கார்ந்துருக்கு. இப்ப சிங்கம் போய் பீருமா, வரட்டும் மான. எதுக்கு? அது மனசுல குட்டி இருக்கு. சிலுவையில அந்த சிங்கத்தோட மனசுல சிங்க குட்டி நம்ம இருந்தோம். தமக்கு முன்பாக வைத்த மகிமையின் பொருட்டு தன்னுடைய அவமானத்தை அவர் எண்ணாமல் சிங்கத்துக்கு இலைக்குது. குட்டி பசியில இருக்கணும். விரட்டி அடிச்சு கிழிச்சு இழுத்துட்டு வருது. தரத்தை இழுத்து கொண்டு வந்து சிங்க கெபிய அடிச்சா ஒரு மானு, ரெண்டாவது ஒரு மானு நம்மள சாப்பிட்றோம், அவ்வளவுதான். என்ன நீங்க என்ஜாய் பண்ற? பைபிள தானே சொல்லுது. சிங்கம் அடிக்குது, குட்டி என்ஜாய் பண்ணுது. சாப்பிடுங்க இயேசு நாமத்துல. தாவரங்களை எல்லாம் சொல்லுங்க நிரப்பிடணும். நிரப்பும். சிங்கம் என்ன செய்யும் சொல்லுங்க? பக்கத்துல பார்க்க கேளுங்க. சிங்கம் என்ன செய்யும்? சிங்கம் நிரப்பும். உங்களை நிரப்ப போறார் கர்த்தர். கெபிய நிரப்புது. நான் பேசாதீங்க, சுயத்தை பேசாதீங்க. ஏன் உபவாசம், ஏன் ஜெபம், நான் வந்து மூப்பரு, நான் மூப்பனாரு, இதெல்லாம் பேசாதீங்க. நான் என்கிற அகந்தை அழியட்டும். 20 வருஷம் பைபிளை படிக்கிறோம். 20 வருஷம் எல்லாரும் 20 வருஷம் பிறந்த பைபிள் தான் படிச்சிருக்காங்க. என் அன்புக்குரியவர்களே, பெருமை, நான் என்கிற அகங்காரம் அழியட்டும். நான் அல்ல, கிறிஸ்துவே. அவர் போய் அடிச்சு கொண்டு வந்து எங்களுக்கு தருவாரியா? ஆமென் சொல்லுங்க. கொண்டு வந்து தருவார் இல்லையா? என்ன செய்தான்? சிங்கம் நிரப்புமா. இப்ப இன்னொரு சிங்கத்தை பத்தி நான் பேசுறேன். யூதா கோத்திரத்து சிங்கம். கைத்தட்டுங்க அவருக்கு. எபேசியர் 4:10 வாசிங்க. இந்த சிங்கம் எப்படி நிரப்புது வாசிப்போம். எபேசியர் 4:10. இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினார். கையை தட்டுங்க. எங்க சிங்கம் நிரப்புறதுக்காக ஏறி இருக்கு. நிரப்பிடுவோம், டோன்ட் வரி. அமெரிக்காவுக்கு பிள்ளைய அனுப்புனா நம்ம நிரம்பிடுறோம். அமெரிக்காவுக்கு வந்து அண்ணன் அனுப்புனா, தம்பி அனுப்புனா, அல்லது குடும்பத்தில் ஒரு ஆள் அனுப்புனா குடும்பம் என்ன செஞ்சிடும்? நிரம்பிடும். நம்மள ஒரு ஆள் அமெரிக்கா போல பரலோகத்துக்கே போயிட்டாரு. எதுக்கு போனாரா? இறங்கினவரு உங்களை எல்லாம் நிரப்புறதுக்காக மேலே ஏறி இருக்கிறாரு. மெயினா சப்ளை பண்ற இடத்துக்கே போயிட்டாரு. சில நேரம் நான் பந்திக்கு போகும்போது முன்னாடி நான் அந்த பொண்ணு வீடோ மாப்பிள்ளை வீடோ எங்க போயிடுறாங்க, அந்த பீஸ் வைக்கிற ஆள் பக்கத்துல போய், அவர் முக்கியமானவரியா பாஸ்ட் எக்ஸ்ட்ரா 2 பீஸ் வை. நான் சொன்னேன், அப்படியா சார், ஓகே, காட் பிளஸ் யூ. அப்படியே போயிரு. இவர் வந்து பாஸ்டரோட ஃப்ரெண்டு. இன்னும் வரிசையா போயிட்டே இருக்கு. இப்ப எங்க போயிடுறாங்க? அந்த பொண்ணு வீடோ மாப்பிள்ளை வீடோ எங்க போயிடுறாங்க?
அந்த பீஸ் வைக்கிற ஆள் பக்கத்துல போய் வை. அப்படிதான் பிதா அங்கே இயேசு பிதாட்ட போயிட்டாரு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கையை இறங்கினவரே நிரப்பத்தக்கதா ஏறி இருக்கிறார். சிங்கம் கெபியை நிரப்பினது, யூதா கோத்திரத்து சிங்கம் எங்களை நிரப்பும்படி ஏறி இருக்கிறாரு. பரலோகத்துக்கு போயிருக்கிறாரு, ஆசீர்வாதங்களின் பிறப்பிடத்துக்கு போயிருக்கிறாரு. எதற்காக? உன்னையும் என்னையும் நிரப்புவதற்காக போயிருக்கிறாரு. இவன் என்னுடைய பிள்ளை, இவன் ஆபிரகாமின் குமாரத்தி, இவன் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறான், இவன் ஆசீர்வதிங்க பிதாவே என்று சொல்லி நமக்காய் பிதாவினிடத்தில் பரிந்து பேசும்படிக்கு அட்வொகேட் அவர் போயிருக்கிறாரு. உங்க வேலை என்ன தெரியுமா? துதிச்சுக்கிட்டே இருங்க, விசுவாசத்தோடு இருங்க, உருமுறது தான் உங்க வேலை. ஆமென் சொல்லுங்க. உருமணும், பிசாசை பார்த்தா உருமணும், அவ்வளோதான். சண்டையெல்லாம் அப்பா பார்த்துக்குவார். இல்லையா சொல்லுங்க. அவர் ஜெயிச்சிட்டாரு, நம்ம முற்றிலும் ஜெயம் கொண்டோம். பாக்ஸிங்கில் அப்பா ஜெயிக்கிறாரு, அடி வாங்குறாரு, உடம்பெல்லாம் ரத்தம், கடைசியில் கப்பை வாங்குறாரு. 1 கோடி ரூபா கொடுக்குறான், அதையும் வாங்குறாரு. பையன் ஓடி வரான், அவன் ஏசி ஹாலில் இருந்து வந்து மேட்ச் பார்த்துட்டு ஓடி வரான். பிள்ளை வந்தோடனே அந்த 1 கோடி ரூபாயும் அந்த இது கொடுத்த பல லட்ச ரூபா மதிப்பு டாலர் உள்ள அந்த செக்கையும் அந்த இதையும் எல்லாத்தையும் கொடுக்குறாரு, அந்த கப்பு. இவர் ஜெயம் கொண்டவர். பையன் வாங்கிட்டான். இதை வாங்குறதுக்கு பையன் என்ன சண்டையும் போடலை. இவன் தூக்கி இப்படி காட்டுறான். எல்லா பத்திரிக்கையிலும் இவனை ஃபோட்டோ அடிக்கிறான், சட்டு 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 சட்டுன்னு. அடுத்த நாள் இவன் ஃபோட்டோ வருது அப்பாவோட சேர்ந்து. இவர் ஜெயம் கொண்டவர், இவன் முற்றிலும் ஜெயம் கொண்டவன். கர்த்தர் இயேசு சிலுவையிலே ஜெயம் கொண்டார். அந்த ஜெயத்தை இலவசமாக உங்களுக்கு கொடுத்தாரு. நாமும் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் தப்பான உபதேசத்தை கேட்காதிருங்க. உங்கள் சுய தியாகங்களினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை. நீங்கள் இயேசுவின் மூலமாய் ஆபிரகாமுக்கு பிள்ளையானதினாலே உங்களை பார்த்தோன்னே இவன் ஆபிரகாமின் பிள்ளையாய் இருக்கிறாள். ஆகையால் இவளுக்கு கூணு இருக்கக்கூடாது, வியாதி இருக்கக்கூடாது. நீ ஆபிரகாமின் பிள்ளை, அதனால் உனக்கு வியாதி இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டாவதாக என்று சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்திலே பலவீனங்கள் மறைவதாக. நீ ஆபிரகாமின் குமாரத்தியாக இருக்கிறாய். திஸ் இஸ் யுவர் ஓன்லி குவாலிஃபிகேஷன். எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. நான் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருந்தது? ஹல்லேலூயா. உங்கள் மனதில் வச்சுக்கோங்க, வீட்டுக்கு போங்க, அதே மைண்டில் வைங்க. புறஜாதியால் எனக்குள்ள ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்துவின் மூலமாக வந்துருச்சு. அதனால் நான் சொல்கிறதுக்கு வெக்கப்படலை. நான் உட்காந்துக்கிட்டே இருந்தாலும் என் ஆசீர்வாதம் எனக்குள்ளே இறங்கிக்கிட்டே இருக்குது. அந்த ஆசீர்வாதம் என்னை வேலை பார்க்க வைக்கும். நான் ஒரு வேலை பார்த்தேன்னா கூட, இல்லை சார் வேலை பார்க்கணும்னு தோணுது. அந்த தோன்றுறது பார்த்தீங்களா, அந்த தோண வைக்கிறதே அந்த ஆசீர்வாதம் தான். யாக்கோபு வாங்கிக்கிட்டே இருந்தவன். அண்ணன்ட்ட வாங்கினா பிடுங்கினா, அடுத்து அப்பாட்ட பிடுங்கினா, அம்மாட்ட பிடுங்கினா, எல்லாத்தையும் மாமனார்ட்டையும் பிடுங்கிட்டான். அவன் கொடுத்ததே பழக்கம் கிடையாது. ஆனால் இவனை ஆசீர்வதிச்சான் பாருங்க யாக்கோபு. உடனே அந்த ஆசீர்வாதம் முத இவனுக்குள்ள என்ன சொல்ல வைக்குது தெரியுமா? எனக்கு எது கொடுத்தாலும் நான் உங்களுக்கு தசமபாகம் கொடுக்குறேன்றான். வாங்கி பழகினவன் முத கொடுக்குறேன்னு வாயத்திறந்து சொல்கிறான். கர்த்தர் சொன்னார், இன்னையிலேருந்து நீ ஆசீர்வதிக்கப்படுவாடான்னாரு. வெறும் கோலும் கையுமா நான் வந்தேன், இன்னைக்கு 2 பரிவாரங்களுடையவனாக இருக்கிறேன், தசமபாகம் கொடுப்பேன் அப்படின்னு முத அவன் சொன்ன அன்னையிலேருந்து அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். தசமபாகம் என்பது பிரமாணம் கிடையாது. தசமபாகம் என்பது விசுவாசம். விசுவாச வீரர்கள் பட்டியலில் அது இருக்கிறது. நம்ம ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு என்ன கொடுத்தான்? தசமபாகம் கொடுத்தான். we are descendants of Abraham. தசமபாகம் 1000 ரூபா கொடுக்கணும், 10 ரூபா 100 ரூபா இல்லை 10 ரூபா நான் கொடுத்தேன், தசமபாகம் தான் நான் கொடுக்குறேன். அப்போ நான் கொடுத்த அன்னைக்கு தான் யாக்கோபு ஆசீர்வதிக்க ஆரம்பித்தான். அப்போ ஆசீர்வாதம் அவனை ஆசீர்வதிக்கலையா? ஆசீர்வாதம் அவனை கொடுக்க வச்சிச்சு, கொடுத்தது அவனை ஆசீர்வதிக்க வச்சிச்சு. ஆமேன்னு சொல்லுங்கள். இன்னும் சொல்கிற மாதிரி சொன்னால், அப்பா கொடுத்த ஆசீர்வாதம் அவனுக்குள்ளே இறங்குச்சு, அவன் கொடுக்க ஆரம்பித்தப்போ அது ரிலீஸ் ஆச்சு. சிம்பிள் மேட்டர். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன்னு சொல்லுங்கள். ஸோ when you start giving, the blessings are being released by this act. ஆமேன்னு சொல்லுங்கள். You are already blessed. When you start work according to word, it will be released. ஆமேன்னு சொல்லுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் மறுபடியும் சந்திப்போம் அடுத்த வாரம். கண்களை மூடி ஜெபிப்போம்.
ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். எவ்வளோ நல்ல ஒரு வாழ்க்கை. ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரனாய் நான் இருக்கிறேன். சொல்லுங்களேன், உங்க வாயை திறந்து சொல்லுங்களேன், நான் ஆபிரகாமின் குமாரத்தியாய் இருக்கிறேன். ஆகையால் ஆரோக்கியத்துக்கு சொந்தக்காரனா இருக்கிறேன், ஐஸ்வர்யத்துக்கு சொந்தக்காரனா இருக்கிறேன், சந்தோஷத்துக்கு சொந்தக்காரனா இருக்கிறேன். இவன் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே, இவள் ஆபிரகாமின் குமாரத்தியாய் இருக்கிறாள். That is the demand the heaven expected from you. You must be the descendant of Abraham. அவனுடைய சந்ததி நீங்க. தைரியமா போங்க. உங்க சொத்து எங்கேயும் போயிடாதீங்க. உங்க சொத்து உங்களுக்கு தாங்க. கை தட்டுங்க அவருக்கு. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். Praise God. Hallelujah. சந்தோஷமா இருக்கீங்களா? பிசாசு என்ன வேணாலும் சொல்லலாம் உங்களை பார்த்து. நீ ஒன்னே ஒன்று சொன்ன, ஆபிரகாமோட பிள்ளை. சகைவு எல்லாம் பாவினாய். ஆனால் ஏசு அல்ல, ஆபிரகாம். இந்த மேவி சேர்த்து கூட இடையில கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டான்னு பைபிளில் வருது. அவன் சேட்டை பண்ணானா, கூட இருக்க சீபான் பண்ணானான்னு தெரியல. கடைசியில் அது உண்மை என்னன்னு தெரியல. ஆனாலும் தாவீது அவனுக்கு கொடுத்த வாக்கை கரெக்டாக இருந்தான். ஏன்னா அவன் ஃப்ரெண்டோட பிள்ளை. நீங்கள் பிள்ளை, அவரோட பிள்ளை, ஆபிரகாமோட சந்ததி. அதுதான் இவள் ஆபிரகாமின் குமாரத்தி, இவனும் ஆபிரகாமின் குமாரன். அவ்வளோதான். அதுதான் உங்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. நீங்கள் பிள்ளைங்க. அதாங்க மேட்ரு. நீங்கள் பிள்ளை. தட் இஸ் த பாட்டம் லைன். ஆமேன். அதனால் நீங்கள் பிள்ளைனால அவரோட குணம் உங்களுக்குள்ளே வரட்டும். நீங்கள் உங்கள் லைஃப் எல்லாம் மாறும். நீங்கள் பிள்ளைன்னு சொல்லும்போதே மாறும். சரியா? அதனால் நீங்கள் ஒன்று என்கிட்ட அது இல்லையே இது இல்லையேன்னாதீங்க. உங்கள் பிள்ளை வந்து 7 மணிக்கு எந்திரிச்சாலும் உங்கள் பிள்ளைக்கு தான் காப்பியை கொடுக்குறீங்க. பக்கத்து வீட்டுக்காரர் வந்து நான் 5 மணிக்கு எந்திரிச்சிட்டேன் சார் அப்படின்னா, நீ 5க்கு எந்திரி 4க்கு எந்திரி, உனக்கு அப்புறம் நான் காப்பி தர முடியும். எத்தனைக்கு எந்திரிக்கிறான்ற வச்சே நீ காப்பி கொடுக்குறீங்க? இல்லை, உங்கள் பிள்ளையான்னு பார்த்து கொடுக்குறீங்க. அப்படித்தான் அவரும் தராரு. நாங்கெல்லாம் பிள்ளை, அதான் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இது அறுபடாத சொந்தங்க, அறுக்கவே முடியாது. ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணலாம், அப்பா டைவர்ஸ் பண்ண முடியும். கையை தட்டுங்க. முடியாது. பிள்ளைய டைவர்ஸ் பண்ண முடியாது. பிள்ளைய டைவர்ஸ் பண்ண கத்த நல்லவர். சந்தோஷமா போங்க, உங்களை ஆசீர்வதிப்பார். எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகம் அன்பு கூறுவான். நீங்க அன்பு கூறுவீங்க, ஏன்னா உங்களுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டிருக்கு. அதனால நீங்க அன்பு கூறுவீங்க. ஹல்லேலூயா. God bless you. So ஆஃபரிங்காக நம்ம நேராக கடன் சொல்ல போறோம். எல்லாருக்கும் சொல்றேன், you keep discipline yourself. கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் கொடுக்கும்படி வந்திருக்கிறீங்க. ஸோ தாராளமாக விதையுங்கள், சிறந்ததை விதையுங்கள். பைபிள் சொல்லுது, பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. தசமபாகம் காணிக்கைகளை எடுத்து வைக்கக்கூடிய மனநிலையை நீங்கள் கொண்டு வாருங்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் சந்ததியிலே நாம் இருக்கிறோம். பைபிள் அடுத்து சொல்லுது, ஆபேல் காணிக்கை கொடுத்தான். அவன் காணிக்கையை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தாருன்னு இருக்கு. அதனால விசுவாசம் கொடுக்கும், பயம் எடுக்கும். தைரியமாக இருக்கிறவன் கொடுத்துருவான். எனக்கு 1000 வழியில் கடவுள் இருக்குன்னு. அதனால கொடுப்பது என்பது விசுவாசத்தின் அடையாளம். ஆகவே உங்கள் பொருளாதாரத்தில் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்கள் ரிலீஸ் பண்ணப்பட வேண்டும் என்றால், யூ ஸ்டார்ட் கிவிங் டு த கிங்டம் ஆஃப் காட், டு பில்ட் த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு யூ மஸ்ட் பி பிளஸ்டு. யோபுவின் குமாரத்திகளை போல சௌந்தரியமானவர்கள் அந்த தேசத்தில் யாருமே இல்லையா. நான் பெரிய சர்ச்சு வேணும்னு நான் கேட்கல. என் சர்ச்சில் இருக்கிறவங்களும் பெரிய லெவலில் ஆசீர்வதிக்கப்படணும்னு தான் நான் கேட்குறேன். என் பிள்ளைகள் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். அவங்கள மாதிரி சௌந்தரியவான்கள் யாரும் இல்லைன்ற லெவலில் இருக்கணும். எங்கள் வார்த்தை எங்களுக்கு வேலை பார்க்குது. இயேசு நாமத்தில் இந்த சபையில் வேலை பார்க்கும். இந்த நியூ கவர்னன்ட் சர்ச்சுக்குள்ள இந்த அபிஷேகம், ஐஸ்வர்யத்தின் அபிஷேகம் இறங்கி வந்து உங்களை நிரப்புவதாக என்று நான் சொல்லுகிறேன். In all areas be blessed. ஆமென் சொல்லு.